ஒரு தடவை சிசேரியன் ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு தடவையும் சிசேரியன் ஆகுமா? இதுவும் ஒரு காமன் கேள்வி தான். விபேக் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நார்மல் டெலிவரி ஆகுறது ஃபர்ஸ்ட் சிசேரியனுக்கு அப்புறம். அது யார் யாருக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க 2 பிரெக்னன்சிக்கு நடுவுல இருக்கிற ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஒரு 1 1/2 to 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரி ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் கரண்ட் பிரெக்னன்சில அந்த மதருக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் லைக் சுகர் இல்லை அண்ட் பிபி இல்லை அனீமியா இல்லை இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, மதரும் நல்லா இருக்காங்க, பேபியும் நார்மல் வெயிட் பேபி, ரொம்ப பெரிய பேபியும் இல்லை, இல்லை ஐயூஜிஆர் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டு சின்ன பேபியாகவும் இல்லை, நார்மல் பேபி நார்மல் மதர்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். மூணாவது, கரண்ட் பிரெக்னன்சியில் பிளசண்டல் பொசிஷன் பார்க்கணும். பிளசண்டா கரெக்டான பொசிஷனில் ஃபண்டல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படி இருக்கா, இல்லை லோ லைங் பிளசண்டா பிளசண்டா ப்ரீவியா அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிளசண்டாவும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது, ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி எதனால் சிசேரியன் ஆச்சு அப்படின்னு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி ப்ரீச்னால சிசேரியன் ஆயிருக்கா, இல்லைன்னா தலை பெருசாக இருந்து சிசேரியன் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ப்ரீச்னா செகண்ட் ப்ரெக்னன்சியும் ப்ரீச் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நான் ரெக்கரிங் காசஸ், திரும்ப திரும்ப அதே ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வராது. அந்த மாதிரி நான் ரெக்கரிங் காசஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் தலை கீழே ஆனால் இடுப்பெலும்பு சின்னதாக இருந்தது, செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம், அதே தான் அடுத்த ப்ரெக்னன்சியில் இருக்க போகுது, மதரோட இடுப்பெலும்பு அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது குறுக்கடாக இருக்குது, பெல்விஸ் நல்லா இல்லைன்னா செகண்ட் ப்ரெக்னன்சியில் அப்படி. ஸோ இதெல்லாம் ரெக்கரிங் காசஸ். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் தண்ணி கம்மியாக இருந்து சிசேரியன் ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சியில் தண்ணி குறையணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ட்வின் ப்ரெக்னன்சியாக இருந்து சிசேரியனாக இருந்தால் செகண்ட் ப்ரெக்னன்சி ட்வின்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி சிசேரியன் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு, அது திரும்பவும் இந்த ப்ரெக்னன்சியில் இல்லை, அந்த ரீசன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு தடவை சிசேரியன்னா ஒவ்வொரு வாட்டியும் சிசேரியன் ஆக வாய்ப்பில்லை. கண்டிப்பாக நார்மலுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு இத்தனை ரீசன்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் கொடுக்குற அட்வைஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.